ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 3 ஜாப்ஸ் இன் 2025. அதுவும் ஏஐ பேஸ் பண்ணி உங்களுக்கு டாப் 3 ஜாப்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2025ல ஏஐனால எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே மாறப்போகுது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ம நம்பி தான் ஆகணும். பிகாஸ் நான் இப்போ சொல்ல போகிற இந்த 5 ஜாப்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே அதுக்கான கன்க்ளூஷன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ எத்திக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சைபர் செக்யூரிட்டி பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சைபர்ல நடக்கக்கூடிய கிரைம்ஸ் எல்லாமே வந்துட்டு அனலைஸ் பண்றதுக்கு, ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த ஒரு ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கறத வந்து இன்வென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஏஐ எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியுமே இருக்கு. பட் மோஸ்ட்லி நமக்கு யாருக்குமே அந்த இதை பத்தி தெரிஞ்சிருக்காது. பட் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது நிறைய இருக்கு வெளியில. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஏஐலேயே வந்து நிறைய பேர் வந்து அதை நெகட்டிவா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏஐ வந்து ரொம்ப டேஞ்சரஸ்லாம் சொல்லுவாங்க. யூஸ்வலி நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி அது டேஞ்சரஸ் தான். பிகாஸ் அதை வச்சு இந்த மார்க் பண்றது, அதை வந்து நெகட்டிவான யூஸ் பண்ற திங்ஸ்லாம் நிறைய வெளியில வந்து நடந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி யாருமே வந்து ஏஐ தப்பான முறையில வந்து பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ள இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், அது எப்படி வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கறத ஃபுல்லா வந்து செட் பண்றது, கண்ட்ரோல் பண்றது இந்த ஒரு ஏஐ எத்திக்ஸ் அப்படிங்கிறவர் தான். சோ அந்த ஒரு டெக்னாலஜிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சோ இந்த ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏஐ எத்திக்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி நம்ம வந்து நிறையவே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வேணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தா ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ செகண்ட் ஜாப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ அந்த ஏஐ ப்ராடக்ட் மேனேஜரோட ரோலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராடக்ட் வந்துட்டு ஏஐ பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட்டுக்குள்ள வருது அப்படின்னா அதை எப்படி வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு கொடுக்கலாம். ஸோ அதை எப்படி வந்து இன்னுமே வைரல் ஆக்கலாம். ஸோ நிறைய வந்துட்டு அதை ரீச் அவுட் பண்றதுக்கு, நிறைய பேரை யூசர்ஸா அதுக்கு வந்து புல் பண்றதுக்கு, அந்த மாதிரி திங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏஐ ப்ராடக்ட் மேனேஜர் அப்படிங்கிற ரோல் வந்து முக்கியமான ஒரு இது வந்து பிளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஜாபுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியில இருக்கு. இந்த ஒரு ரோலுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ரொம்பவே இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஏஐ அப்ளிகேஷன்ஸ் இல்லை ஏஐ சாஃப்ட்வேர் பத்தின ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இந்த ஒரு ஏஐ ப்ராடக்ட் டெவலப்பர், மேனேஜர், மேனேஜ்மெண்ட்ஸ் வாட் எவர் நம்ம என்ன வேணாலும் சொல்ல முடியும். ஸோ அந்த ஒரு ரோலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கில்ஸ் இந்த எல்லாம் தான். ஸோ தேர்ட் ஒன்று பார்க்கும்போது ஏஐ டேட்டா கியூரேட்டர். ஏஐ டேட்டா கியூரேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ரோல் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா டேட்டாஸையுமே ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்ணி அதை வந்து ப்ராப்பரா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு இது. ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்க ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தேவைப்படுது. கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு டேட்டா சயின்ஸ்ல வந்துட்டு நம்ம நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ஏஐ அப்ளிகேஷன்ஸ் பத்தி இதுக்குமே நமக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த 3 ஜாப்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ரொம்பவே பெருசா பேசப்பட போற ஒரு டெக்னாலஜிஸ் தான். நல்ல பூம் ஆக போற ஒரு டெக்னாலஜிஸ். ஸோ இந்த இதுல யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம இப்பவே வந்து அதை பத்தின நிறைய ரிசர்ச் வந்து பண்ணுங்க. நிறைய நாலேஜஸ் வந்து அதை பத்தி கெயின் பண்ணிக்கோங்க. அதை பத்தின ஸ்டடிஸ் வந்து நீங்க இப்பவே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் இது எல்லாமே வந்துட்டு ஃபியூச்சரை வந்து ஆட்டி படைக்க போற ஒரு டெக்னாலஜிஸ் தான். ஸோ நான் சொன்ன ஜாப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஜாப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஜாப்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, queries இருக்குன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோம். ஸோ தேங்க்யூ, பாய்.